ஹலோ கோட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரூ பியூட்டி அப்படிங்கிற அனிமி சீரிஸை சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆல்ரெடி தமிழ் டப்பில் இருக்குது. இருந்தாலும் நான் ஏன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வந்து இனிமேல் மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு தமிழ் டப்பிங் அனிமி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்ருக்கோம். அதாவது தமிழ் டப்பில் ஒவ்வொரு எபிசோடாக வந்துட்டு இருக்கும்போது ஸோ அந்த அனிமி வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதனால தான் நான் வந்து ட்ரூ பியூட்டி இப்போ வந்து முடிச்சிடலான் இருக்கேன். ஸோ அதனால் வச்சா நான் லைக் பண்ணி சக்கம் போட்டு வச்சுக்கோங்க. அதோட உங்கள் அனிமி பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்க எங்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அது மட்டுமே இல்லாமல் வீடியோ போடுறதுக்கு நிறைய பேர் வீடியோ போடுங்க அப்படிங்கிற மட்டும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சரி வாங்க பார்த்தலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரூ பியூட்டி சீசன் 1 எபிசோட் 2. ஒன்றும் அப்படின்னா நம்ம ஹீரோயினையும் போன எபிசோடில் அதாவது அவள் பழைய ஸ்கூலில் வந்துருக்கும் போது திட்டிருப்பானுங்க, அந்த இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ஓடி இருப்பாள். ஸோ இப்போ அங்கே தான் வந்து காமிக்கிறானுங்க. ஸோ அந்த சீனில் வந்துட்டு நம்ம ஹீரோயினியும் போய் ஒரு இடத்துல நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்கா. என்ன எல்லாருமே இப்படி நடத்திட்டு இருக்காங்க, நான் அழகாக இல்லாத ஒரு தப்பா அப்படிங்கிற மட்டும் கத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ அங்கே சைட்லேருந்து ஒரு பையனும் இங்கேருந்து கிளம்புறியா, நான் இங்கே தனியாக இருக்கணும் அப்படிங்கிற மட்டும் சொல்ல. அப்போ வந்து நம்ம ஹீரோயினையும் பார்த்துட்டா. அதுக்கப்புறம் அவளும் சொல்கிறான், நான் அழகாக இல்லாதனால இங்கே நின்று என்னால் கத்தக்கூடக்கூடாதா அப்படிங்கிற மட்டும் சொல்ல. அதெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது, இது வந்து எனக்கு பிடிச்ச இடம், ஸோ அதனால் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல. இங்கே வந்து பார்க் ஒன்றும் உங்கள் அப்பா வீட்டு சொத்து இல்லை, இது வந்து எல்லாத்துக்கும் பொதுவான ஒன்று தான் அப்படிங்கிற நம்ம ஹீரோயினி சொல்ல. அப்போ அவனும் கொஞ்சம் முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினியை பார்த்து பயந்துட்டு இருக்க. டக்குன்னு அவன் வரவும் டக்குன்னு நம்ம ஹீரோயின் பின்னாடி தள்ளி பாருங்க பேரில் அப்படியே அந்த இதில் குளத்தில் ஒழுக போயிட்டா. அவனும் டக்குன்னு பிடிச்சி நிறுத்திட்டு, ஒருவேளை இப்போ உனக்கு சாகணும்னு தோணுச்சு அப்படின்னா நீ ட்ரை பண்ண போகிற அப்படின்னா ஏன் முன்னாடி பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினை கையை தட்டி விட்டு போடா அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு டக்குன்னு அழுதுகிட்டு அப்படியே ஓடிடுறா. அப்போ அதுக்கப்புறம் அவன் வந்து யோசிக்க, இந்த நாள் இதை விட மோசமாக போகலாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மட்டும் அவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருப்பாங்க தான் கண்டினியூ ஆகுது. அப்போ அவனும் அந்த ஏர்பட்ஸ் வச்சுக்கிட்டு, இந்த ஏர்பட்ஸு உன்னோட தான் அப்படின்னு சொல்ல. அப்போ நம்ம ஹீரோனியும் இல்லையே, ரெண்டு இது ஒரே இதனால இருக்கிறதுனால ஏதாச்சும் கனெக்ட் ஆகிருக்கலாமே அப்படின்னு மட்டும் சொல்ல. அப்போ அவனும் சொல்கிறான், ஆனால் இதை பார்த்தா கஸ்டமைஸ் மாடலாக இருக்கே அப்படின்னு மட்டும் சொல்ல. என்னப்பா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன், இதை வந்து ஏதாச்சும் எல்லாத்துக்கும் ஹெவி மெட்டல் ஏர்பட்ஸ் தான் பிடிக்கும், ஸோ அதனால இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனியை சமாளிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ டக்குன்னு அவன் வந்துட்டு அந்த அதாவது நம்ம அவனை டக்குன்னு அந்த இன்னொரு ஏர்பட்ஸ் வாங்கிட்டு காதில் வைக்கிறான். காதில் வச்சு கேட்டு பார்த்தா இதுலேயும் சேம் சாங் தான் ப்ளே ஆகுது அப்படின்னு நம்ம சொல்ல. இல்லையே, சேம் சாங் கேட்குறது எந்த தப்புமே இல்லையே, அது என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படிங்கிற நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லை இது ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கார். அது மட்டும் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து அவன் ஒன்று சொல்கிறான், ஒன்றை நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, உன்னோட ஆக்டிங் ஸ்கில் சுத்தமாகவே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, என்ன அந்த மூஞ்சி இந்த மூஞ்சி என்ன ஒரே மாட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவனும் சொல்லிடுறான், நான் இங்கே மூஞ்சியை பற்றி பேசவே இல்லையே, அப்போ உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ தான்ப்பா நம்ம ஹீரோயினுக்கே புரியுது, அவன் போட்டு வாங்கியிருக்கான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவ்வளோ டக்குன்னு அங்கிட்டேருந்து போவாளா. ஸோ அப்போ நம்ம அவனும் இரு அப்படிங்கிற சொல்ல. அவள் டக்குன்னு பஸ்ஸை ஏறி போயிட்டா. அப்போ அங்கே இருக்கிற பாட்டிங்கெல்லாம் சொல்கிறாங்க, இந்த காலத்து பசங்களுக்கு அவ்வளோ எதுவுமே இல்லை, மரியாதை கொடுத்தே பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி அவளோட ரூமுக்கு போயிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. என்ன ஐயோ போச்சே மாட்டிக்கிட்டேனே அப்படிங்கிற மாட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியை தலையில் துண்டா போட்டு உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அவளோட உண்மையான முகத்தை பற்றி தெரிஞ்ச என்ன ஆகும் அப்படிங்கிற மாட்டோம். ஸோ அதை வந்து சும்மா வந்து நினச்சி பார்க்குறா. இவெல்லாம் இவ்வளோ கூட நம்ம மட்டும்தான் இங்கேப்பா இவ்வளோமா ஒரு பியூட்டி கான்டெஸ்ட்டில் செலக்ட் இப்போ மேக்கப்லாம் முடிஞ்செல்லாம் பார்க்க கூட முடியலையே அப்படிங்கிற மட்டும் அதை வந்துக்கிட்டு இருக்க. அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸோ, விஜய் எங்களை நீ ஏமாற்றிட்டு இருக்கல சோயா, நீ வந்து இனிமேல் எங்களோட சேராத, நம்ம ஸ்டடி குரூப்பை பற்றி நான் மறந்துடு. ஐயோ இருவா என்னை படிச்சிருக்க அப்படிங்கிற நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள நடிச்சு அப்படியே கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியும் இதை நான் அப்படியே விடக்கூடாது, இதுக்கு ஏதாச்சும் நான் ஒன்று பண்ணி ஆகணும், என் ஆயுதத்தை நான் கையில் எடுத்துக்கிறேன்டா அப்படிங்கிற மட்டும் அவன் அந்த பையனுக்கு டக்குன்னு மெசேஜை போட்டு வர வைக்க. அப்புறம் அங்கே ரெண்டு பேருமே லைப்ரரியில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அவனை சொல்கிறான், நீ தான் ஃபஸ்ட்டு ஓடினேன், இப்போ நீயே என்னை வர வச்சிருக்க அப்படின்னு அவனை சொல்லிகிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோயினியும் இவன்கிட்ட வந்து நார்மலாக பேசினா வேலை கேட்காது, நம்ம ஆயுதத்தை யூஸ் பண்ணிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்னென்னு பெருசாக பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு காலில் விழுந்துட்டு, எப்பா ப்ளீஸ்வா மன்னிச்சிருப்பா, என் உண்மையான முகத்தை பற்றி யார்ட்டையும் சொல்லிடாதப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ அவனும் இது என்ன அவ்வளோ பெரிய சீரியஸான விஷயமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ அவ்வளோ சொல்கிறான், எப்பா நான் தான் இப்போ தான் என் ஸ்கூல் லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் இப்படி வந்து என் முகம் வந்து இப்படி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ஒரிஜினல் முகம் தெரியாதுப்பா, ப்ளீஸ்ப்பா என் ஃப்ரெண்ட்ஸில் என்னோட இருக்குதுப்பா, ப்ளீஸு என்னை படிச்சிரு, நீ என்ன சொல்கிறாடா என்ன உண்மையான முகத்தை பற்றி சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி கூட கெஞ்சிட்டு இருக்கேன். அப்போ அவ்வளோ
மனசுல நினைக்கிறா, இவன்கிட்ட இந்த மட்டும் கொஞ்சம் ஓவராக விட்டு போட்டு பேசிடுவான். அதே நேரத்தில் இவனுக்கு வந்து அழகாக இருக்கேன்னு நினப்பு இருந்தாலுமே இப்போ நான் இப்படியே ஒத்துக்க மாட்டான். ஸோ இன்னும் நம்ம கொஞ்சம் கிண்டி கதிரி அவனை எப்படியாச்சும் ஒத்துக்க வச்சுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அப்போ அவனும் சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற கூட சொல்லுவோம். இப்போ நீ எது வந்தாலும் கொஞ்சம் நல்ல முடிவு எடுத்து என்னது ஒத்துக்கிட்டியா, ஐயோ நீங்கள் ரொம்ப நல்லது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அப்போ அவனும் சொல்கிறான், ஆமாம் நீ வந்து இப்போ நான் என்ன சொன்னாலும் செய்வேன் தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்போ தான் நம்ம ஹீரோயின் சாக் கேட்குறா. ஸோ அதுக்கடுத்து இதுக்கப்புறம் என்னப்பா நம்ம ஹீரோனி ஓடிக்கிட்டே இருக்கா புக்கை தூக்கிட்டு. எங்கே போகிறான் பார்த்தப்படா சுகா கிட்ட தான். ஆமாம் இவன் பேர் சுகால சொல்லாமல் எவ்வளோ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இவன் பேர் சுகா தான்ப்பா. ஸோ அப்போ அவனும் டக்குன்னு நம்ம ஹீரோனியை ஒரு புக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்றா. அப்போ அவன் சுகாவை சொல்கிறான், ஏன் நீ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்க, இந்த புக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கூட சொல்ல. நான் வந்ததே பெருசுடா அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோனி நினச்சிட்டு இருக்கா. இப்படி தாடா அவகிட்ட வாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற கூட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்னப்பா ஒவ்வொரு நாளும் தான் சும்மா நம்ம ஹீரோனி வந்து அந்த சுகாவுக்காக அந்த வேலை இந்த வேலை இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏதாச்சும் ஒரு வேலை வந்துச்சு அப்படின்னா ஒரு மெசேஜ் தான் டக்குன்னு நம்ம ஹீரோனியை ஓடி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஸோ அதுக்கடுத்து நம்ம சுகாவை ஜூஸ் கேட்டிருக்கா. ஸோ அதனால் டக்குன்னு போய்ட்டு ஹீரோனி ஜூஸ் வாங்கிட்டு கொடுக்க. இல்லை எனக்கு இதை ஜூஸ் வேணாம், அந்த இன்னொரு ஜூஸ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஹீரோனிக்கு சரியாக கடுப்பேறுது. டேய் உனக்கு ஏன்டா நீ என்ன கிளம்புனாடா இந்த மாட்டம் ஜூஸ் எல்லாம் குடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு அவனுக்கு அந்த ஜூஸை வாங்கிட்டு வந்து கொடுக்க. அப்போ அவனும் டக்குன்னு நம்ம ஹீரோனி கோவத்தில் அப்படியே வச்சுட்டு போகிறான். ஸோ அப்போ அவனும் டக்குன்னு அந்த இன்னொரு ஃபஸ்ட் வாங்கிட்டு வந்த ஜூஸ் அதை கொடுத்துட்டு இது உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போக தேங்க்ஸு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்லிட்டு முடிக்கிறான். இவன் என்னத்துக்கு இப்படி பண்ணான் அப்படிங்கிற மாட்டான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியை நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ அங்கிட்டு இருக்கவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனியை நினச்சிக்கிறா, இந்த ஃபோனை பேச நான் உடச்சி போட்டுட்டுமா, இதனால தான் என்னை வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி கோவத்தில் இருக்கேன். அப்போ வந்துட்டு அங்கிட்டு இருக்க பொண்ணுங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இவனும் சுகம் நல்ல சூப்பரான பேராக இருப்பாங்க அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவ்வளோ யோசிக்க சுகம் ஒரு ஒரு சோசியல் சைக்கோன்னு எவனாச்சும் சொன்னா வச்சு பரவாயில்லையே, உங்களுக்கு தெரிஞ்சா வச்சு பரவாயில்லையே அப்படிங்கிற மட்டும் யோசிச்சுட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே. ஸோ அந்த இடத்துல வந்துருக்கா கோவத்தோட கதவை திறக்கிறா. ஏதாச்சும் பேச கத்த போகிறான்னு பார்த்தா ஐயோ முடியலையே அப்படிங்கிற மட்டும் பெஞ்சில் சாஞ்சிடுறா. இப்போது ஃப்ரெண்ட்ஸை கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸை கேட்குறானுங்க, ஆமாம் நீ வந்து என்ன சுகவோட ரொம்ப நெருக்கமாயிட்டீங்க போல், 2 பேரும் உணவு சுற்றுனீங்க போல் அப்படிங்கிற கூட சொல்ல. அப்போ நம்ம ஹீரோனி எது நான் அவனோட உண்மையை சுற்றிக்கிட்டு இருக்கேன், நான் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நாங்கள் ஒன்றும் அவளோட க்ளோஸ் கிடையாது, அவன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோனி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸை சொல்கிறாங்க, சுகவோட ஒரிஜினல் கேரக்டரை பற்றி இங்கே இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லு. அப்போ நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா, அப்படின்னா நான் வந்து சுகம் வந்து என்ன டார்ச்சர் பண்ணுறேன் சொன்னேன் அப்படின்னா இவங்களே நான் வந்துட்டு அதுக்கு காப்பாற்றிடுவாங்களே, இது உண்மையிலே சூப்பரான பிளான் அப்படிங்கிற மட்டும் ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் மட்டும் எஞ்சிட்டு இருக்கேன். அந்த மூஞ்சியில் 0 வாட்ஸ் பல்ப் பார்க்கறதுக்காகவே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குண்டை தூக்கி போட்டுறாங்க. என்னதான் சுகம் அப்படின்னா எல்லாத்தையும் கிண்டல் பண்ணாலுமே தொல்லை பண்ணாலுமே கூட அவன் அழகாக தான்ப்பா இருக்கான் அப்படிங்கிற மட்டும் சொல்லலை. நம்ம ஹீரோனி மனசு போயிடுது. அதுக்கப்புறம் என்ன தான் வந்து அவ்வளோதான் எதுவும் பண்ணாலுமே கூட அவன் உண்மையாக பெர்ஃபெக்டான ஒருத்தன் தான் அப்படிங்கிற மட்டும் பேசிக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோனிக்கோ ஐயோ அழகாக இருந்தால் விட்டுருவானுங்க போலையே அப்படிங்கிற மட்டும் யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அப்போ அந்த கூட இருக்க அந்த இன்னொரு பொண்ணை சொல்கிறா, சுகாவை பற்றின ஒரு ரூமர் இருக்குது, அதாவது வந்து சின்ன வயசு அவன் வந்து ஒரு ஐடல் ட்ரைனிங்காக கூட இருந்திருக்காங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் நாளைக்கு முன்னே அவன் ஸ்கூலில் கொஞ்சம் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ராட் போயிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப கொரியா கொஞ்சம் தான் அவன் கேரக்டரே மொத்தமாக மாறி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை பற்றி பேசிகிட்டு இருப்பானுங்க. அப்போ நம்ம ஹீரோனி கேட்டுட்டு இருக்கா. ஸோ அதுக்கடுத்து சாயந்தரம் நம்ம ஹீரோனி பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கும்போது சுவோ நீ என்னை ரொம்ப தொல்லை பண்ணுறடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஹீரோனி நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ வந்து சுகர்கிட்ட வந்து மெசேஜ் வந்துருக்கு. ஸோ அதை நம்ம ஹீரோனி பார்த்துட்டு இல்லை எனக்கு கொஞ்சம் முக்கியமான ஒரு வேலை இருக்குது, ஸோ அதனால் அந்த முக்கியமான வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் பார்த்து போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோனியோட அப்பா ஃப்ரெண்ட்ஸை வேறு வயப்பழத்தை பார்த்துட்டு இருக்கானுங்க எங்கே போகிறோம் அப்படிங்கிற மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி அங்கே வந்து கதவை திறந்துட்டு சுகோ நான் ஆல்ரெடி வீட்டுக்கு பார்த்து தூரம் போயிட்டேன், எதுக்காக இப்போ என்னை கூப்பிட்டு வர வச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ சுகோ அங்கே கூட நின்றுட்டுருக்கா. அப்புறம் ஹீரோனியை அப்போ நம்ம முன்னாடி போக அப்போ டக்குன்னு ஃபோனை கொடுத்துட்டு எனக்கு வந்து ஒரு வீடியோ அசைன்மெண்ட் இருக்குது, ஸோ அதனால் நீ தான் இப்போ கேமராமேனாக இருக்கணும் அப்படிங்கிற மட்டும் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோனி இது நான் கேமராமேன் அப்படிங்கிற மட்டும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியை உட்காந்து நின்று அந்த இதை எடுக்க ஆரம்பிக்கிறா ஷூட்டை. ஸோ அப்போ சுகோவை டக்குன்னு கேமரா முன்னாடி நின்றுட்டு சும்மா சொல்லக்கூடாதுங்க அப்படியே சும்மா பயமாக பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது நம்ம கேமரா பார்த்துட்டு இவனோட உண்மையான முகத்தை பற்றி யாருமே அவ்வளோ கேர் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் கேர் பண்ணிக்குவேன், எனக்கு வந்து ஒன்று ரொம்ப பிடிக்கும், நீ வந்து உண்மையான முகத்தை எனக்கு காமிக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோனியை பார்த்து சொல்கிறவனவே சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஹீரோனியை அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ அவனும் கடைசியாக சொல்கிறான் நீ வந்து எனக்கு வந்து ஒன்று ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோனியை இவன் கேமரா முன்னாடி இப்படி பேசிகிட்டு இருக்கானே, கேமராவுக்கு அங்கிட்ட இப்படி நல்லா பேசிக்கிட்டு இருந்தா உண்மையிலே நல்லா இருக்குமே அப்படிங்கிற நம்ம ஹீரோனியை சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ டக்குனு சுகோ வச்சுட்டு வந்துட்டு நீ இப்போ பேசுகிறது மொத்தம் கேமரா ரெக்கார்டாக இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்ல ஐயோ சாரி அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சுகோ சொல்கிறா இப்போ வந்து எனக்கு வந்து நடிக்கிறதுக்கு மூடு இல்லை, இப்போ அதை என்னால் திரும்ப அதை ரீஷூட்டிங்கில் பண்ண முடியாது அப்படிங்கிற மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
அப்போ நம்ம ஹீரோனி அப்போ நான் வீட்டுக்கு கிளம்பலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ சுகோ சொல்கிறான் இல்லை நம்ம 2 பேரும் படத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற படம் சொல்ல. அப்போ நம்ம ஹீரோயின் சீரியஸாக கையிடா படத்துக்கு அப்படிங்கிற படம். ஸோ அதுக்கப்புறம் 2 பேருமே தேட்டருக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோனி கேட்குறான் அவன் எந்த மாதிரி படத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற படம் கேட்க. அப்போ சுகோ சொல்கிறான் யாருமே இந்த மணி போகாத, அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இதில் நம்ம போகணும் மற்றவங்க மட்டும் இல்லாமல் அப்படிங்கிற மட்டும் சொல்ல. அப்புறம் ஹீரோனியும் ஐயோ தெரிஞ்சுக்கிட்டே நான் கேட்குறேனே அப்படிங்கிற கூட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி டக்குன்னு ஒரு ஹாரர் படத்தை கொடுக்குறா, போஸ்டர் காமிக்கிறா. நம்ம இந்த ஹாரர் படத்துக்கு போகக்கூடாது, ஏன்னா இந்த ஹாரர் படம் வந்து நம்ம 2 பேருமே செட் ஆகும். ஏன்னா நம்ம 2 பேரும் ஹாரர் காமிக் ஃபேன்ஸ் தானே. ஒரு தடவை நமக்குள்ள ஹாரர் காமிக்ஸ் சண்டே வந்திருக்குல்ல. ஸோ அதனால் நம்ம ஏன் 2 பேர் டீம் அப் பண்ணி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ சுகோ டீம் அப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அது டீம் பண்ணி போனோம்னா நல்லா தான்ப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ சுகோ சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். அப்புறம் நம்ம ஹீரோனியும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் போக. அப்போ சைட்லேருந்து ஒரு பொண்ணு இது சுகோ இந்தி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியும் அவளோட வீட்டில் அவளோட ஒரிஜினல் முகத்தோட இருக்கா. ஸோ அப்போ வந்து இந்த சுகோவை அவ்வளோ மோசமானவெல்லாம் சொல்ல முடியாது தான், நல்லவன்னு சொல்கிறதா இல்லை கெட்டவன்னு சொல்கிறதா அப்படின்னு நம்ம ஹீரோனியை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அவன் தம்பியோ வந்துட்டு மேக்கப் மூஞ்சி அப்படின்னு மட்டும் சொல்ல. எதுக்காக அப்படி சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரி எனக்கு பசி பர்கர் வாங்கிட்டோம் அப்படின்னு மட்டும் சொல்ல. அப்புறம் நான் என்னால் முடியாது அப்படின்னு மட்டும் சொல்ல. உன்னோட ஒரிஜினல் ஃபோட்டோ இன்னும் என் மொபைலில் தாமா இருக்குது அப்படிங்கிற மட்டும் சொல்ல. அதோட அன்றைக்கி டெலிட் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு இருக்கா. அதை போய் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மட்டும் சொல்ல. அப்போ நம்ம ஹீரோனி ஐயோ வாங்கி தொலையும் அப்படின்னு மட்டும் போகிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பர்கர் ஷாப்புக்கு தான் வந்திருக்கா. அப்போ வந்து டோக்கன் நம்பர் 120 வந்து உங்கள் பர்கர் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு திரும்பி பார்த்தா அப்போ அவளோட பழைய ஸ்கூலில் அவங்கள்ட்ட பிரச்சனை இருப்பாங்களா. ஸோ அவங்க தான் இருக்காங்க. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் சரியாக ஷாக் ஆகி பர்கரை கீழே போட்டுடுறா. அவ்வளோ அப்படி பின்னாடி போக என்ன புது ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்ட போல், என்ன அங்கெல்லாம் அவனை எப்படி பார்த்துக்கிறாங்க, எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்கரை மிதிச்சுக்கிட்டு எப்படியே நீ திரும்பவும் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாமா டம்டிங் மூஞ்சி அப்படிங்கிற நம்ம ஹீரோயினியை பார்த்து சொல்ல. அப்போ நம்ம ஹீரோயினி டக்குன்னு அங்கிட்டேருந்து போயிடுறா. அப்படி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவன் யோசிச்சு பார்த்துட்ருக்கா. அதாவது அந்த பொண்ணுங்க பிரச்சனை இருப்பாங்க அதுக்கப்புறம் சொல்லியிருப்பான்ல நீ வந்து நான் என்ன சொன்னால் செய்வேல அப்படின்னு நம்ம சொன்னது. அதுக்கப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறா. அவன் வந்து நீ வந்து அழகாக இருக்க, நீ வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கா. ஸோ அவன் மேலே பாவப்பட்டதை எதுவாக இருந்தாலும் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, உன்னை பார்த்தாலே பாவமாக இருக்குது அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு இருந்திருப்பாங்கள்ல. ஸோ அதெல்லாம் நம்ம ஹீரோயினி நினச்சி பார்த்துட்ருக்கா. ஏன் அப்படி எல்லோரும் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அங்கே இருக்க சைடில் கண்ணாடி பார்க்கும்போது என்னை பார்த்தா எனக்கே பாவமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்து சுகோகிட்ட வந்து ஃபோன் வருது. அப்போ அவ்வளோ அதை அட்டன் பண்ணி பேச. அப்போ சுகோ சொல்கிற ஏன் என் மெசேஜை ரிப்ளை பண்ணல, அந்த ஒரு ஹாரர் புக் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோனியும் போதும் நிறுத்து, நீ வந்து உனக்கு என்ன கொஞ்சம் இடம் கொடுத்தா நீ வந்து என்ன ஓவராக பண்ணிகிட்டு இருக்க, என்ன உன் பொம்மை நினச்சிக்கியா, நீ என் பழைய ஸ்கூலில் இருந்தவங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமே இல்லை, அப்படி இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தொல்லை பண்ணாது அப்படின்னு கூட சொல்லிட்டு டக்குன்னு அவள் கட் பண்ணிடுறா. அப்போ சுகோ நான் வந்து இந்த புது வால்யூம் வந்துருக்கு, ஸோ அதான் படிக்க கூப்பிடலான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு நம்ம சுகோ யோசிச்சுட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியும் யோசிச்சு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவள் பாக்கெட்டை செக் பண்ணி பார்க்குறா. அவள் பர்ஸையே காணோம். ஐயோ என் பர்ஸு எங்கே போச்சு அப்படிங்கிற மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது பார்த்தா பண்ணால் அந்த பர்கர் ஷாப்பில் தான் இருக்குது. அப்போ அதை ஒரு பையனும் எடுக்க எப்போ இங்கே பார்த்தியா ஒரு பர்ஸு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ கூட இருக்க இன்னொரு பையனும் இந்த பர்ஸோட ஓனர் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ரிவார்டு தர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ அவங்களோட இருக்கிற நம்ம இன்னொரு பையனும் இல்லை நம்ம இது வந்து அவன் வேலை செய்கிறவங்கள்ட்ட கொடுத்துருவான், ஸோ அவங்க வந்து யாரோட தான் அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு மட்டும் சொல்ல. அப்போ நம்ம ஹீரோனி அங்கே வந்துட்டு அந்த பர்ஸு என்னோட தான் அப்படின்னு சொல்ல. அப்போ நான் அந்த பசங்களா ஆமாம் இந்த பர்ஸு உங்களோட தான் எப்படி தெரியும், சரி எதுக்கும் ஐடியா செக் பண்ணி பார்த்துருவேன் அப்படின்னு சொல்ல. அப்போ நம்ம ஹீரோனி ஐயோ அந்த ஐடியா என்னோட அந்த மூஞ்சியில் இருக்கும் அப்படிங்கிற யோசிச்சுட்டு இல்லைங்க அந்த பர்ஸு என்னோட தான் நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டுட்ருக்கா. ஸோ அப்போ அவனும் டக்குன்னு கையை மேலே தூக்கிடுறான். அப்போ நம்ம ஹீரோனி பர்ஸை எடுக்க ட்ரை பண்ணேன். அப்போ நம்ம ஹீரோனி டக்குன்னு அவன் மூஞ்சி பார்த்துட்டு என்ன நம்புங்க அந்த பர்ஸு உண்மையிலே என்னோட தான் அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த பையனோட டக்குன்னு கையை கொஞ்சம் கீழே இருக்கான். டக்குன்னு நம்ம ஹீரோனி எடுத்துகிட்டு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஓடிடுறான். அப்போ அவங்களும் தடுத்து பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோனி ஓடிட்டா. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோனி அவள் ஃப்ரெண்ட்ஸோட நடந்துட்டு இருக்கும்போது அப்போ அவள் ஃப்ரெண்ட்ஸோ சொல்கிறானுங்க எப்போ பார்த்தியா நீ வந்து காடஸ் போட்டியில் வந்து கலந்துக்கிறதுக்கு ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டு இருக்க, அங்கே வந்து ஒன்றும் கவலைப்படாத, இந்த சம்மர் ஹாலிடே முடிகிற முடியும் உன்னோட காடஸுக்கான மேனேஜராக நாங்கள் 2 பேருமே இருக்கோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோனி எனக்கு அந்த மட்டும் கலந்துக்கிற எந்த ஆசையுமே கிடையாது, ஸோ அதனால் என்னை விட்டுருங்களே அப்படின்னு மட்டும் சொல்ல. அப்போ அவங்களும் அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது, நீ இந்த ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டே ஒன்று நம்பி தான் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் என்ன நாங்கள் எல்லாருமே ஓமல நம்பிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்கோம், நீ இதை கண்டிப்பாக கலந்துக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோனிக்கோ பயத்தில் அள்ளு விட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோனி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே இருக்க எல்லாருமே கூட்டமாக நின்றுட்டு இருக்கானுங்க. அப்போ என்ன நம்ம ஹீரோனி அவன் ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்க்கும்போது அப்போ அங்கே இருக்கணும் சொல்கிறாங்க அது வந்து சுகவும் அதுக்கப்புறம் அது சூஜின் தான் தானே அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோயின் இருக்க
மற்ற ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க ஏதாச்சும் பிரச்சனையாச்சு அப்படிங்கிற மாட்டோம். அப்போ வந்து இந்த ஹெல்மெட் போட்டிருக்க பையனும் கழட்டிடுறான். ஸோ அப்போ அவன் கழட்டிட்டு நீ தான் சுகோவா இங்கே புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்க ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ சுகோவா என்கிட்ட வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு அவனும் சட்டையை பிடிச்சி என்ன அவாய்ட் பண்ணுறதே அவன் வேலையை வச்சுக்கிட்டு இருக்கியா, நீ ஒரு கொலகாரன் தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ டக்குன்னு சுகோ கோவமாயிட்டு என்ன நீ சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சட்டையை பிடிக்கிறான். அப்போ வந்து ஹெல்மெட்டை வந்து நம்ம ஹீரோன்ட்ட விழுது. அப்போ நம்ம ஹீரோனி அங்கே பார்க்குறா. அப்போ அங்கிட்ட இருக்க ஒரு பையனும் டக்குன்னு அந்த திரும்பி பார்க்க இவன் அவனில் பர்கர் ஷாப்பில் பார்த்தவன்ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்க. அப்போ அங்கே சுகோ நீ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஹீரோயும் நினைக்கிறா ஐயோ என் ஒரிஜினல் முகத்தை பார்த்து 2 பேர் இந்த ஸ்கூலில் இருக்கானுங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இதோட இந்த எபிசோடு எங்களுக்குள்ள முடியுது. அவ்வளோதான் கோச், இந்த எபிசோடு இதோட முடிஞ்சு. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுங்க நாங்கள் கமெண்ட்ஸ் ஆக்கணும்னு சொல்லுங்கள். அதோட சேனல் லைக் பண்ணி தக்காமி போட்டு வச்சுக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த எபிசோடு உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்புகிறேன். அது மட்டுமே இல்லாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டது மட்டுமே இல்லாமல் பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கொஞ்ச நாள் நம்ம சேனலில் வீடியோ வராமல் இருக்கும். ஸோ அதனால் நான் மன்னிச்சிருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ அது மட்டுமே இல்லாமல் இந்த எபிசோடு நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதனால தான் ஆல்ரெடி தமிழ் டப்பில் இருந்தாலுமே பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இந்த எபிசோடை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு தமிழ் டப்பில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ அதை போய் தமிழ் டப்பில் இந்த எபிசோடு இருக்கும், பார்த்துக்கோங்க. அது மட்டுமே இல்லாமல் அனிமி பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மக்கள் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஷேர் பண்ணி விட்டால் தான் நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகும். சரி, ஓகே, பாய் கோச்.